அட பாவி மக்கா 5500 ரூபா. அடே எப்ப 5500 அந்தால திண்டமா போச்சே. ஐயோ போச்சே. 3 மாசம் வச்சிருந்து தின்றுப்பேன். அந்தால போச்சே. இவ்வளோலாம் கூட்டு போனதுக்கு என்னத்த சொல்லனே தெரியலையே எனக்கு. அப்படியே பெய் தொலைஞ்சு போச்சே. சே, தேவையில்லாம வாயை மூடிட்டு இருக்கணும். இந்த செல்லத்தாயக்கா தின்னா என்ன திங்களெல்லாம் என்னன்னு மூடிட்டு இருந்திருக்கணும். தேவையில்லாம இந்த அக்காவை கூட்டு போனதுனால கடைசியில் வரும் ஒவ்வொருத்தையா வந்து சேர்ந்து இப்படி 5500 ரூபா போச்சே. இந்த சின்ன ஹோட்டலுக்கு போனாலும் பரவாயில்ல, இப்படி ஆயிட்டே என்ன பண்ணுவேன். என் பெரிய வேற என்ன வந்து அடிப்பானே. இப்போ அந்த காசை கேட்டா நான் என்ன சொல்லுவேன். 5500 கொண்டு ஹோட்டலில் போய் போட்டு தின்னுட்டேன்னு சொன்னா என்ன விடுவானா? என்னை வீட்டை விட்டு வெளியே பற்றி விட்டுற மாட்டான். அட பாவி மக்கா, நம்ம கூட சேர்ந்துருக்க ஒருத்திகள் கூட அறிவில்லை. சரி, எல்லாரும் பெரிய ஹோட்டல்னோட ஆணு வாயை பழந்துட்டு வந்துட்டாளுவேன். நான் கூட ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி திங்கல. ஒரு பிரியாணியோட அந்தால வாய் மூடிட்டு இருந்துட்டேன். இந்த இடுவே ஒத்தரம் சச்சிட்டு போட்டு 3 ரூபா இருக்கிறது எம்மா எப்படி திங்காலும் பாரு. ஒரு பிரியாணி 350 ரூபாயா? ஐயோ 350 ரூபாயா? நான் என்ன பண்ணுவேன்? இவன் ஏன் கடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா? காலையில் நல்லா தானே இருந்தா, ஹோட்டலுக்கு நல்லா சிரிச்சுதான் வந்தா, நல்லா தின்றுருக்கு. வேற என்ன, வேற எதுக்கு போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா? ஏதாச்சும் நடந்து கிடந்து போச்சு என்னன்னு தெரியலையே. ஆடு மாடுகளுக்கு எதுவும் உடஞ்சிடலையோ? ஆடு மாடுகளுக்கு உடஞ்சிடனாலும் இப்படி ஒப்பாரி தான் வச்சுட்டு இருப்பா. என்னன்னு என்ன எதுன்னு போய் கேட்போம். கேட்கலன்னா வேற அதுக்கும் மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருப்பா. இன்னைக்கு சோறு வேற வாங்கி தந்திருக்கா. சரி, சும்மா போய் கேட்போம். ஏ முடியுமா, முடியுமா? அடியா தீ, இவ என்ன இப்படி கிடந்து அழுதுட்டு நடக்கா? யாருக்காச்சும் உடம்பு கிடம்பு சரியில்லை என்னன்னு தெரியலையே. ஒருவேளை ஐயோ அப்படிலாம் இருக்காது, என்னன்னு தெரியல. அவட்டே கேட்போம். முடியுமா, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா? காலையில் நல்லா தானே இருந்தா, இப்ப என்னடி ஆச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அட போங்கடி, உடம்புலாம் நல்லா தாண்டி இருக்கியா, மனசு தாண்டி சரியில்லை. மனசு சரியில்லையா? அப்படி என்னடி ஆச்சு? ஏதாச்சும் எதுவும் நடந்து போச்சா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? 5500 கொண்டு தண்டு எழுதிருக்கேன் தேவையில்லாம. உங்களுக்காச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாம்? பெரிய ஹோட்டல் அங்க கொண்டு என்ன தள்ளிட்டீலடி? 5500 சும்மா வாடி. என் வீட்டுக்காரன் தெரிஞ்சு என்ன தூக்கி போட்டு மிதிக்க மாட்டான். என்ன முடியுமா இப்படி சொல்றா? ஒரு நாள் ஆசைக்கு போய் வெளியே போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கு. அதுக்கு என்னடி? அதுக்கே அவன் புருஷன் வந்து திட்ட போறான்? என்ன நம்ம என்ன டெய்லியுமா ஹோட்டலா போய் தின்னுட்டு இருக்கோம்? என்னைக்காவது ஒரு நாள் தானே போறோம், ஒன்றும் தப்பு இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 500 ஒரு 600 செலவு பண்ணா பரவாயில்ல. மொத்தமா 5500 கொண்டு கொடுத்துருக்கு. என்ன முடியுமா நீ இப்படிலாம் புலம்பிட்டடக்கா? நடந்தது நடந்து போச்சு, விடு. அவ்வளவுதான், நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சுல, விடு. உனக்கு என்னடிமா நீ பேசுவ? அவிய காசுல தின்னாதானே அதோட வருத்தம் தெரியும். என் காசுல எல்லாம் அவ்வளோ சேர்ந்து கொட்டிட்டு போனீங்க. இவ என்ன நம்ம பக்கம் நேக்கா திருப்பி விடுறா? எப்படியாச்சும் நம்ம கிளண்டுக்க வேண்டியதுதான். என்ன முடியுமா நீ இப்படிலாம் பேசுறா? நீ சொன்னோன்னு தானே சரி நானும் நீ வாங்கி தரேன்னு தானே வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்கே மாட்டேன் பத்துக்க. நான் அப்படி என்ன தின்னேன்? ஒரு பிரியாணியும் ஒரு ஐஸ்கிரீமும் தான் தின்னேன். மிச்சம் எல்லாம் அந்த சின்ன பொண்ணு தான் ஆர்டர் பண்ணா. அவ தின்னதே 3000 4000 மேல பில்லு வந்திருக்கும். நம்ம தின்னதெல்லாம் ஒரு 1000 தாண்டி வந்திருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தான் தின்றதெல்லாம் நல்லா தின்னுட்டு பில்ல வளர்த்து ஏன் தலையில கட்டிட்டீங்களே. வரட்டும் அந்த சின்ன பொண்ணு. நான் இன்னைக்கு சண்டை போடணும்னு தான் இருக்கேன். என்ன அவ காசு தர வழியை கணம்பத்துக்கு? அவ காசு தரேன்னு சொல்லிட்டு தானே திங்க வந்தா. ஆமாடி, அவ காசு தந்துருவாளா இருக்கும்டி. தந்தா பேலச்சா பத்துக்கா? இல்லைன்னா அவ்வளவுதான் பத்துக்க. நான் ஒரு பிரியாணி தானே வாங்கி தரேன்ட்டு உங்களை கூட்டு போனேன். நான் சொல்ற கடைக்கு அப்ப நீங்க வரணும். நீங்க அந்த ஆளு பெரிய ஹோட்டலா பார்த்து போனீங்கன்னா வேற நான் என்ன பண்ண முடியும்? வேற அது இது அவ்வளோத்தையும் ஆர்டர் பண்றியா? ஐஸ்கிரீம் அது இதுன்னு இல்ல முடியுமா? அதை பார்த்தோன்னு கொஞ்சம் ஆசையா இருந்து பத்துக்க. அதான் நான் ஒண்ணு மட்டும்தான் சரி நீ கேட்டதுனால வான்னு சொன்னேன். அதுக்குள்ள அந்த ஒத்த ரோசா வந்துட்டா. பின்னாடியே என்னடானா அந்த சின்ன பொண்ணு வந்திருக்கா. எனக்கு என்னமோ அவ்வளோ சேர்ந்து பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன்னு நினைக்கேன். என்ன முடியுமா இப்படிலாம் சொல்றா? பிளான்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவ்வளோ ஏதாச்சும் வந்துகிட்டாளுவே. நான் சும்மா செல்லத்தாய்க்காவை பார்க்கலான்ட்டு செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு வந்தேன். நீ என்னடானா அங்க பேசிட்டு இருந்தா. ஆக மொத்தமா ஆலமரமா சேர்ந்து என் காசை வந்து சோழி முடிச்சு விட்டி. இப்ப சந்தோஷம் தானே? போங்க, நிம்மதியா இருங்க. நான் என் புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு கிடைக்கேன் வீட்டுக்குள்ள சோறு தண்ணி இல்லாம. முடியுமா அப்படிலாம் சொல்லாதடி. உனக்கு எதுவும் சாப்பாடு எதுவும் வேணும் அப்படின்னா எங்க வீட்டுக்கு வாச்சரியா? போ போ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய்க்கிலேயே ஒன்னும் பேசி கிளிக்காண்டா. போங்க வேலையை பார்த்துட்டு. அடே எப்பா, இவன் என்ன சரியான கோவத்துல அடக்கா? என்ன பண்ணுன்னு தெரியலையே. இழுவே இங்கதான் இருக்கியா? உன்னை தாண்டி பார்க்க வந்தேன். இவ வேற நேரம் கட்ட நேரத்துல வந்துட்டாளா? இழுவே, நான் இப்பதான் நியூஸ் பார்த்தேன் பத்துக்க. அது என்னது, புயல் மழைன்னு அடிச்சு தூக்க போதாம நாளையில இருந்து. அப்படியா? ஆமாடி, ஏதாச்சும் வாங்கன்னா இப்பவே வாங்கி வச்சிரு. வேற போன தாட்டி மழையில கஷ்டப்பட்டேன் பத்தியா? அதே மாதிரி வேற வெள்ளம் ஊருக்குள்ள வந்துட்டு அதுவும் கஷ்டம் பத்துக்க. என்னதெல்லாம் தேவையோ எல்லாம் வாங்கி வச்சுக்க. துணியெல்லாம் துவச்சு காயப்படனா போட்டுக்க, சரியா? சரி சின்ன பொண்ணு. என்னடியாச்சு? இந்த முடியமா மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்கா? அட நீ வேற இவ்வளவு நேரம் என்ன ஒப்பாரி வச்சுட்டு கிடந்தா? இப்பவாச்சும் மூஞ்ச உருன்னு வச்சிருக்காளே. இதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு அழுவே. எனக்கு என்னமோ ஒன்ன பார்த்தோட தான் மூஞ்சு மாறுதுன்னு நினைக்கேன். நீ வேற தப்பான நேரத்துல வந்துட்டா. பேசாம இடத்த காலி பண்ணிடுறதுக்கு. நீ என்ன சாப்பிட்டதுக்கு என்ன காசு கொடுக்கல பத்தியா? அதான் சரியான கோத்துல உட்காந்து கிடக்கா. அப்படியே ஒரு திட்டு கிடக்கா. அச்சோ, தேவையில்லாத நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் போலியே. சரி நான் நேக்கா அப்படியே கிளண்டுறேன். போ போ போயிரு. சின்ன பொண்ணு எங்க போயிட்டு இருக்க?
கூப்பிட்டுட்டாலே இப்ப என்ன பண்றது? சின்ன பொண்ணு இங்க வாண்ணே உன்னை வரனா இப்ப நடக்கிறது வேற பத்துக்க. என்ன முடியுமா சொல்லு, என்னாச்சு? ஏதாச்சும் அவசரமா ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் செய்யணுமா? நீ ஒண்ணும் பண்ணி கிளிக்காண்டாம். தின்ன சோத்துக்கு முதல்ல காசு தான் முதல்ல. நல்லா அதை இதுன்னு வாங்கி நல்லா ஆர்டர் பண்ணி நல்லா திங்க தெரிஞ்சில்ல. ஃபர்ஸ்ட் காசு எடுத்து வை. என்ன காசு முடியுமா? என்னது என்ன காசா? நல்லா திங்கறதெல்லாம் தின்னுட்டு என்ன காசுன்னு கேட்க? ஓ, நம்ம இன்னைக்கு காலையில போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட போனோம், நீ அதையே கேக்கா? சரி. முடியுமா? இப்ப எனக்கு காசு இல்ல பத்துக்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் ஒரு 2 நாள்ல கொடுத்துறேன் சரியா? அதுல நான் சாப்பிட்ட பில்லு எவ்வளவுன்னு கொஞ்சம் கணக்கு பார்த்து எனக்கு சொல்லேன். நான் எங்க நெட்ட மாமாட்ட வாங்கி உனக்கு தந்துடுறேன் சரியா? இப்ப எங்க நெட்ட மாமா என்ன ஆபீஸ்ல இருந்து வரல பத்துக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு என் காசு வந்தாவணும் பத்துக்க. ஏன் முடியுமா? நான் என்ன தராம எங்க ஓடவா போறேன்? இல்லன்னா வேற எங்கேயாச்சும் குடியேற போறேனா? இந்த ஊருக்குள்ள தான் இருக்க போறேன். டெய்லி உன் மூஞ்ச நான் பாத்துட்டு தான் இருக்க போறேன். வேற என்ன? நான் உனக்கு கரெக்டா காசு தரேன். ஒன்னும் ஏமாத்தல மாட்டேன். ஒன்னும் அது என்னது அவ்வளோத்தையும் சுருட்டிட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் கடப்பை பத்துக்க. 2 நாள்ல காசு தரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை உனக்கு இல்ல, எனக்கு தான் பிரச்சனை. உங்களால இப்ப 5500 எனக்கு நட்டம். என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா? ஏதோ நாங்க தான் காலைல விழுந்து ஹோட்டல் கூட்டு போன்னு சொன்ன மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. நீ தானே அவ்வளோரையும் கூப்பிட்டு வந்திருக்கா. என்னது நான் அவ்வளோரையும் கூப்பிட்டு வந்தேனா? நான் செல்லத்தாய்க்காவை மட்டும் தான் கூப்பிட்டு வந்தேன். வேற அவ்வளோரும் நீங்க வந்து தொத்திக்கிட்டியே. பேசாம நம்ம இந்த இடத்த விட்டு கலண்டுலாமோ? இல்லனா வேற நம்ம தின்ன சோத்துக்கு நம்மகிட்ட தான் காசு கேட்பாளுவே. இழுவ ஒத்தரோசா, என்னடி ஆச்சு? இவ என்ன இப்படி முறைச்சிட்டு நிக்கிறா? கத்துற சவுண்ட் பக்கத்து தெரு வர கேக்குது. என்ன ஆச்சு? அட போடி, அந்த கதையை ஏன் கேக்கா? காலையில போய் ஹோட்டல் நல்லா வெளுத்து கட்டணும்ல, 5500 வெளுக்கு பில்லு வந்துட்டு பத்தி அதை நினைச்சு ஒரே ஒரு ஒப்பாரி வச்சுட்டு கிடந்தா. அப்ப நான் வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா சின்ன பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா. நான் சின்ன பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கா, நீ தின்ன காசுக்கு மேல துட்டை எடுத்து வை அப்படின்ட்டு. அப்படியாடி நம்மகிட்ட ஒருவேளை காசு கேட்பாளோ? என்னடி பண்றது? நம்மகிட்ட கேட்க மாட்டான்னு தான் நினைக்கேன். நான் லைட்டா அப்படியே போட்டு விட்டேன். நாங்க ஒரு பிரியாணி ஒரு ஐஸ்கிரீம் தான் தின்னோம். இந்த சின்ன பொண்ணு தான் நிறைய அவளத்தையும் ஆர்டர் பண்ணி அவளத்தையும் அவள் தான் தின்னா. அதனால நீ அவட்ட என்னதுனாலும் கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா போட்டு விட்டேன் பத்துக்கே. அதான் முறைச்சிட்டு நிக்கா. அப்படியா? சரி நம்ம தப்பிச்சா போதும். வேற நம்மகிட்ட காசு கேட்டாலும்னா அவ்வளவுதான். வேற நம்ம போய் பிச்சை தான் எடுக்கணும். ஏற்கனவே கோயில்ல ஒருக்கா போய் பிச்சை எடுத்து இல்ல, அதே மாதிரியா? நீ வாயை மூடு பத்துக்க. சின்ன பொண்ணு, நீ இப்ப காசு தர போறியா இல்லையா? முடியுமா? நீ இப்ப எதுக்கு கோவப்பட்டு இருக்கா? நான் என்ன காசு தராம அதெல்லாம் ஓடிய போறேன். இல்ல தரமாட்டேன்னு சொன்னா ஒரு 2 நாள் டைம் தான் தந்துடுறேன் தானே சொல்றேன். 2 நாள்லாம் என்னால பொறுக்க முடியாது. இப்ப காசு தா பத்துக்க. ஏடி இருந்தா தரமாட்டேனா? இப்ப இல்லடி, ஒரு 2 நாள்ல கண்டிப்பா தந்துடுறேன். இந்த பாரு சின்ன பொண்ணு, சும்மா மாத்தி பேசக்கூடாது பத்துக்க. நீ தானே வீட்டுக்கு போனோன்னு காசு தந்துடுறேன்னா? ஆமாடி தந்துடுறேன்னு தான் சொன்னேன். அப்புறம் ஒரு சின்ன செலவாகி போச்சு, அதனால வச்சிருந்த காசு செலவழிஞ்சிட்டு உனக்கு தரேன்னு தானே சொல்றேன். அதெல்லாம் சரி வராது. இப்ப நீ காசு தராம இந்த இடத்த விட்டு நோள கூடாது. இவ்வளவு என்ன இப்படி சண்டை போட்டு நாடுறாளுவே? தெருவுல எவ்வளாச்சும் பார்த்தா அசிங்கமா நினைக்க மாட்டாள்வளா? ஐயோ, இவ்வளவு கூட போய் சாப்பிட போனதே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தப்பு. அடியே, எதுக்கு நீ இப்படி தெருவுல கடந்து சண்டை போடுறிய? செல்லத்தாய்க்கா, நீங்களே என்னன்னு கேளுங்கக்கா. ஹோட்டல்ல வச்சு என்னக்கா சொன்னா வீட்டுக்கு போனோன்னு காசு தரேன்னு சொன்னாலக்கா. காசு தரல, ஒண்ணும் தரலக்கா. கேட்ட இன்னும் 2 நாள் கழிச்சு தரேங்கா. என்ன சின்ன பொண்ணு, இதெல்லாம் நீ தானே சொன்னா? நான் சாப்பிட்டதுக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன். வேற அவட்ட கொடுக்க வேண்டியது தானே? ஏன் இப்படி பண்றா? எக்கோ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலக்கோ, ஒரு 2 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னக்கோ. அதுக்கு அவ்வளவு கோவப்படுறாக்கோ. ஏன் நான் கையில காசு வச்சிருந்து செலவு ஆகி போச்சுக்கோ கொஞ்சம். நான் ஒரு 2 நாள் கழிச்சு எங்க நெட்ட மாமாட்ட வாங்கி தரேங்க, கேட்கவே மாட்டேக்கா. பாத்தீங்களாக்கா, இப்படிதாக்கா அப்பத்துல இருந்து மாத்தி பேசிட்டே இருக்கா. ஹோட்டல்ல வச்சு ஒரு பேச்சு, இங்க வந்தோன்னு ஒரு பேச்சு. சின்ன பொண்ணு, இதெல்லாம் ரொம்ப தப்பு பத்துக்க. முதல்ல ஒழுங்கு காசை கூட பத்துக்க. ஏக்கா நான் கொடுத்துடுறேன்க்கா. இப்படியே தாக்கா சொல்லுவா, கொடுத்துறேன் கடைசியில் கொடுக்கவே மாட்டாக்கா. இவளுக்கு இதே வேலையா போச்சுக்கா. சீ, தெரியாதனமா இவளை கூட்டு போயிட்டோம்க்கா. அட போங்கடி, தெரியாதனமா நான் தான் உங்க கூட வந்துட்டேன். இழுவ சிலத்தாய்க்கா, மூஞ்சே மாறி போச்சு பத்தியா? ஆமாடி, வேற ஒரு பார்சல் பிரியாணி வாங்கி தந்துட்டு இப்படி சண்டை போட்டு 4 நாள் வரனா வேற அப்படிதான் இருக்கும். சின்ன பொண்ணு, அவ்வளவுதான் பத்துக்க. இன்னும் 2 நாள் காசு தரல, நடக்கிறது வேற பத்துக்க. அதெல்லாம் தந்துட வேண்டிய, அதெல்லாம் கரெக்டா தந்துருவேன். பேச்சு மட்டும்தான், நல்லா அடிக்கடிக்கு பேசுவா. காசு தராம இரு, அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். முடியுமா? அவதான் தந்துறேன்னு சொல்றாள், விடு, தந்துருவா. சரிக்கா, இப்ப நீங்க சொல்றேன்னு இவ்வளவு விடுறேன். இல்லன்னா நான் கண்டிப்பா இவ்வளவு விட்டுருக்கே மாட்டேக்கோ. ஆமா நடிப்பு ஓவர் நடிப்பா உள்ள கிடக்கு. சும்மா வாய்க்கில வச்சு முடங்கிட்டு இருக்காத. ஏடி நான் என்னடி பண்ணேன்? நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன். உனக்கு நான் என்ன பண்ணாலும் குத்தம் தான் கண்டுபிடிச்சிட்டு அடக்கா. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாப்பி பர்த்டே ஸ்ரத்விக். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரத்விக். ஹாய் பானுமதி, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் ஷோபிகா, ஹாய் சுபாஷ், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் விஜய், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி,